ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அக்கார்டிங் டு C14 டேட்டிங் விச் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டுன்னு கேட்குறாங்க. C14 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி சாலிபிளா, இல்லை ஹைலி ரேஷியோ வந்து ஹைலி இன்சாலிபிளா, இல்லை ஃப்ராக்ஷனாக இருக்குமா எல்லா டிஸ்இன்டெகிரேஷன்லையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். C14/C12 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டியூரிங் த டிஸ்இன்டெகிரேஷன். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டி தான் கரெக்டு. அடுத்து, வாட் வில் பி த ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஸ்பீசிஸ் வித் ஹாஃப் லைஃப் ஆஃப் 100 இயர்ஸ்? 100 இயர்ஸ் வந்து ஹாஃப் லைஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க ஆவரேஜ் லைஃப் இருந்துச்சுன்னா, அதோட ஹாஃப் லைஃப் வந்து 100 இயர்ஸ் இருக்கும்போது ஆவரேஜ் லைஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 144 தான் கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ ஹாஃப் லைஃப் இருக்கோ, சரி, ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஸ்பீசிஸ் வித் ஹாஃப் லைஃப் ஆஃப் 100 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்களா? எல்லா ஆப்ஷன்லேயும் பாருங்கள், இதுக்கு 100க்கு 100 குடுத்துட்டாங்க. இதில் 96 குடுத்துருக்காங்க. இதில் 80 குடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே 100 விட அதிகமா தான் இருக்கும். அத நீங்க ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். எனர்ஜி கிவன் பை த மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் 1 கிராம்னு கேட்குறாங்க. இப்போ செட்டில் இந்த மாரி கொஸ்டின்லாம் கூட கேட்டிருந்தாங்கல்ல. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து 5.625 × 10^32 எலக்ட்ரான் வோல்ட், 9 × 10^13 ஜூல்னு குடுத்துருக்காங்க. இங்க வந்து கிலோ ஜூல்ல குடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி தான் கரெக்ட். The most radioactive isotope of an element has the largest value of கேட்குறாங்க. ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பாக இருக்கணும்னா அதுக்கு லார்ஜஸ்ட் டிகே நம்பர் வந்து இருக்கணும். நேற்று வந்து ஃபேட்மேன் பார்த்தோம்லே, இன்னைக்கு வந்து லிட்டில் பாய். லிட்டில் பாய் இஸ் த நேம் கிவன் டு பாண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஐசோடோப்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அண்ட் எவாப்ரேஷன், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், சிம்பிள் ஃபில்ட்ரேஷன், கிரைண்டிங். கண்டிப்பாக சிம்பிள் ஃபில்ட்ரேஷனோ கிரைண்டிங்கோ இருக்காது. ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அண்டு எவாப்ரேஷன். நெக்ஸ்ட்டு த டிகே மோட் ஆஃப் C14. இந்த டிகே மோட் ஆஃப் C14 அண்டு O14 ஆன்னு கேட்குறாங்க. பீட்டா டிகேவா, பாசிட்ரான் எமிஷனா, இல்லை பீட்டா டிகே அண்ட் பாசிட்ரான் எமிஷன், பாசிட்ரான் எமிஷன் அண்ட் பீட்டா டிகே. இந்த 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டு இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, டியூரிங் த நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் யுரேனியம் 92-238 வந்து த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் த எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் அட் த nth ஸ்டெப்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.